ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காஃபி தான் வந்து போடுறோம். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுத்தமான பாலில் வந்து பாக்கெட் பால் இல்லை, பால்லேருந்து கறந்த பால் ஊற்றிக்கலாம், வடிகட்டிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு போட்டுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றணும் இல்லை. ஓகே, தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, வச்சிடலாம். அடுப்பை வந்து நல்லா தூக்கி வச்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்கரேஷன் ரெடி பண்ணோம். அதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு இடத்துக்கு வந்து மூணார் வந்து ட்ரிப் போயிருந்தப்போ இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்கிக்கணும். இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணது. ஓகே, இதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். டிங் டிங். டிங். சரி, 3 பேருக்குமே சமமாக வந்து போட்டுக்கணும் இல்லையா? அளவாக சமமாக வந்து போட்டாச்சு. ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து சர்க்கரை. எப்படி வேணால் குடிச்சிடுவேன், எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து போடுறேன். ஓகே, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கலாம். மில்க் எடுத்து 1 ஸ்பூன், சும்மா கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் கூட இல்லை, சும்மா கொஞ்சோண்டு போட்டு நல்லா மிக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே அந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். சீக்கிரமாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, அதுக்குள்ளே பால் பொங்கிட்டுருக்கு. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். சும்மா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிடலாம். டெக்கரேஷனும் இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணியாச்சு. ஓகே, பால் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பாலை ஊற்றிடலாம். ஓகே, நம்ம காஃபி வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.